ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 61வது திருவிளையாடல் மண் சுமந்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் அவதாரம் செய்கின்றார்கள். அவர்களினுடைய செம்மையான படிப்பின் காரணமாக அரிமர்த்தன பாண்டிய மன்னனினுடைய முதலமைச்சராக அவர்கள் ஆகின்றார்கள். அரசன் குதிரை வாங்க செல்வங்களை கொடுத்து அனுப்புகின்றான். மணிவாசக பெருமான் அந்த குதிரை வாங்க செல்லக்கூடிய வழியில் திருப்பெருந்துறை என்கின்ற இந்த ஆவுடையார் கோவிலில் இறைவனிடத்தில் தீட்சைகளை எல்லாம் பெற்று அங்கு இறைவனுக்கு அந்த கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டிவிடுகின்றார். அடியார்களுக்கு அந்த பணத்தை செலவழிக்கின்றார். இப்பொழுது பணமெல்லாம் காலியாகிவிட்டது. குதிரை வாங்க பணம் இல்லை. அரசன் குதிரை எப்பொழுது வரும் என்று தூது அனுப்பி கேட்கின்றான். விரைவில் வரும் என்று கூறிவிட்டு இறைவனிடத்தில் சென்று வேண்டுகின்றார். நீ முதலில் மதுரைக்கு செல், நான் குதிரையோடு வருகின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார். உடனே மதுரைக்கு வந்து அரசனிடத்தில் தெரிவிக்கின்றார். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் குதிரை வராததனால் அரசன் கோபமுற்று மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கின்றார். உடனே அதை தாங்க முடியாது சிவபெருமான் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றி, சிவ கணங்களை எல்லாம் குதிரை பாகர்களாக மாற்றி அரசனிடத்தில் வந்து அந்த குதிரை வியாபாரத்தை செவ்வனை முடித்து கொடுக்கின்றார். அப்பொழுது அரசனிடத்தில் நீ தந்த செல்வங்களை எல்லாம் அந்த உன்னுடைய முதலமைச்சராகிய மணிவாசகர் என்னிடத்தில் தந்துவிட்டார் என்று கூறிவிடுகின்றார். அதன் பிறகு அன்றைய தினம் இறைவனுடைய திருவிளையாடலால் அந்த குதிரைகளெல்லாம் நரிகளாக மாறி பழைய குதிரைகளை கடித்து குதறிவிட்டு காட்டிற்கு ஓடிவிடுகின்றன. இது மணிவாசக பெருமானினுடைய செயல்தான் என்று நினைத்து கோபம் கொண்டு அரசன் மணிவாசக பெருமானுக்கு மீண்டும் தண்டனை கொடுக்கின்றார். அதை பொறுக்க முடியாது சிவபெருமான் வைகை ஆற்றில் வெள்ளத்தை, மிகப்பெரிய வெள்ளத்தை வரச் செய்கின்றார். அந்த வெள்ளமானது கரைகளை உடைத்து கொண்டு செல்கிறது. ஆகையினால் அந்த கரைகளை அடைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அழந்து கொடுக்கின்றார்கள். அந்த ஊரில் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்ட பிட்டு விற்கும் வந்தி என்கின்ற அம்மையார் இருக்கின்றார். அந்த அம்மையாருக்கு யாரும் கிடையாது. கூலி ஆளும் அன்று கிடைக்கவில்லை. அந்த அம்மையாருக்கு முக்தி கொடுப்பதற்காக அவருக்கு கூலி ஆளாக சிவபெருமான் அங்கே வந்து கூலியாக பிட்டை உண்டுவிட்டு அந்த கரையை அடைப்பதற்கு செல்கின்றார். அங்கு சென்று கரையை அடைக்கவில்லை. அரசன் வைகை கரைக்கு வருகின்றான். வந்தியம்மையினுடைய பங்குக்கு விட்ட கரை அடைபடவில்லை. உடனே கோபம் வந்து அந்த வந்தியம்மையினுடைய கூலியாளாக வந்த சிவபெருமான் முதுகில் பிரம்பால் அடித்து விடுகின்றார்.
அந்த அடி எல்லா உயிர்கூட்டங்களிலும், எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா ஜீவராசிகளின் முதுகிலும் அந்த அடி படுகின்றது. உடனே அரசன் வந்தது சொக்கநாதரோ என்று மனதில் நினைக்கின்றான். அந்த நேரத்தில் அசரீரியாக சொக்கநாத பெருமான் அரசனிடத்தில் கூறுகின்றார், மணிவாசக பெருமானிடத்தில் எந்த தவறும் கிடையாது, அவரை அவருடைய போக்கில் இனிமேல் விட்டு விடுவாயாக, நீ நன்றாக அரசாட்சி செய்து நீ என்னுடைய திருவடிக்கு வந்து சேர்வாயாக என்று கூறுகின்றார். அவருடைய இறைவனுடைய கட்டளைப்படி மணிவாசக பெருமானை அவர் போக்கில் அவர் அனுப்பி வைக்கின்றார். அந்த அரிமர்த்தன பாண்டியன் ஜெகநாதன் என்ற இளவரசனை பெற்று அவனுக்கு மணிமுடி சூட்டிவிட்டு இறைவன் திருவடி நிழலை அப்பாண்டிய மன்னன் அடைந்து விடுகின்றான். மணிவாசக பெருமான் ஏற்கனவே சிவபெருமான் தில்லைக்கு வா என்று சொன்னதனால் மதுரையிலிருந்து தில்லைக்கு செல்லும் வழியில் பல திருத்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு திருவாசகம் பாடிக்கொண்டு சிதம்பரத்துக்கு செல்கின்றார், தரிசனம் செய்கின்றார். அந்த சிதம்பரத்தினுடைய கிழக்கு திசையில் ஒரு கானகத்தில் அவர் இருந்து சிவயோகத்தில் தவத்தில் மூழ்கி இருக்கின்றார். அந்த நேரத்தில் இலங்கையிலிருந்து புத்த பிக்குகள் சிதம்பரத்திற்கு வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த தில்லைவாழந்தனர் 3000 வாதம் செய்து தத்தம் சமயங்களே சிறந்தது என்று தட்டுழுப்புப்பட்டு நிற்கின்றார்கள். அவர்கள் 7 நாட்கள் அந்த வாதத்தை செய்ய வேண்டும் என்று அந்த தீட்சிதர்களிடத்தில் கூறுகின்றார்கள். தீட்சிதர்கள் இந்த சமணர்களை, இந்த புத்தர்களை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய கனவில் அந்த நடராஜ பெருமான் சென்று அந்த மணிவாசக பெருமான் என்ற திருவாத ஊரர் இருக்கின்றார், அவரை இவர்களோடு வாதத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கனவில் கூறுகின்றார். உடனே அந்த தீட்சிதர்கள் எல்லோரும் திருவாத ஊரரை வந்து அழைக்கின்றார்கள். ஆனால் இறைவனிடத்திலிருந்து நேரடியாக உத்தரவு நமக்கு கிடைக்கவில்லையே, நாம் எப்படி செல்வது என்று மறுத்து விடுகின்றார். உடனே அந்த வேதனையில் தீட்சிதர்கள் தங்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அத்தனை பேர் கனவிலும் மீண்டும் நடராஜ பெருமான் சென்று, நான் அந்த திருப்பெருந்துறையில் அவருக்கு திருவடி தீட்சை செய்து வைத்தேன், அவர் மிக இனிமையாக பாடியதனால் அவருக்கு மாணிக்க வாசகன் என்ற பெயர் நிலைத்து இருக்கட்டும் என்று கொடுத்தேன். ஆகையினால் அந்த மாணிக்க வாசகரே நீங்கள் இந்த வாதம் செய்ய வாருங்கள் என்று நீங்கள் அழையுங்கள், அப்பொழுது அது இறைவனுடைய உத்தரவு என்று அவர் வந்து விடுவார் என்று கனவில் கூறிவிட்டு செல்கின்றார். அதேபோல் அந்த தீட்சிதர்கள் அனைவரும் அந்த திருவாத ஊரரிடத்தில் சென்று, மாணிக்கவாசகரே நீங்கள் இந்த புத்தர்களோடு வாதம் செய்ய வருவீர்களாக என்று மீண்டும் அழைக்கின்றார்கள். மாணிக்க வாசகரே என்ற பெயரை கேட்டவுடன் அது நமக்கு சிவபெருமான் தந்த பெயர் அல்லவா, அப்பொழுது சிவபெருமான் இவர்களுடைய கனவில் சென்று கூறியிருக்கின்றார், இது இறைவனுடைய உத்தரவு என்று அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு மணிவாசக பெருமான் அந்த தீட்சிதர்களோடு தில்லை கோயிலுக்குள் சென்று அந்த நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு அந்த புத்த பிக்குகள் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர்களிடத்தில் மணிவாசக பெருமான் கேட்கின்றார், உங்களுடைய இறைவன் யார்? நீங்கள் பிரதானமாக கருதக்கூடிய வேத நூல் எது? அந்த வேத நூலின்படி இறைவனுடைய அந்த உத்தரவின்படி நீ நடப்பவர்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கும் என்று இந்த 3ஐயும் எடுத்து கூறுங்கள் என்று மணிவாசக பெருமான் அந்த புத்த பிக்குகளிடத்தில் கூறுகின்றார். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அளவில் அதை எடுத்து கூறுகின்றார்கள். பஞ்சகந்தம் அழிதலே முக்தி என்று அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அதை மணிவாசக பெருமான் காண்டல் அளவையை மட்டும் வைத்து கொண்டு அதை மறுக்கின்றார். மணிவாசக பெருமான் மறுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கு தகுந்த பதில் சொல்ல அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையினால் அந்த பஞ்சகந்தம் அழிவதே முக்தி என்பதை அந்த காண்டல் அளவு என்ற அளவையை மட்டுமே வைத்து கொண்டு
மறுத்து அவர்களுடைய தத்துவங்களை மறுத்து தான் சொல்லக்கூடிய தத்துவங்களுக்கு உடன்படுமாறு வாதிடுகின்றார் மணிவாசக பெருமான். அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு அந்த புத்தர்கள், நீங்கள் உங்களுடைய கடவுளை இந்த காண்டல் அளவையின் மூலமாக நிரூபிக்க முடியுமா என்று கேட்கின்றார்கள். உடனே அதாவது உங்களுடைய கடவுளை அந்த காண்டல் அளவையால் நாட்டி நிலைநிறுத்தி எங்களை வெல்வீர்களாக என்று மீண்டும் வாதத்திற்கு அழைக்கின்றார்கள். உடனே மணிவாசக பெருமான் அவர்கள், அதாவது பிறவிக்குருடனுக்கு சூரிய ஒளியை காண்பிக்க முடியுமா, காட்டினாலும் அவனால் அதை உணர முடியுமா என்று கூறிவிட்டு, அந்த சிவபெருமான் திருநீறு அணிந்தவர்களுக்கு அருள் செய்வார், தொண்டு செய்பவர்களுக்கு அருள் செய்வார், ஆலயத்தில் உள்ள சிவலிங்க பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு தான் அவர் அருள் செய்வார், மற்றவர்களுக்கு அவர் அருள் செய்ய மாட்டார் என்று அவர் கூறுகின்றார். உடனே அந்த தெளிவில்லாதவர்கள், உங்கள் சிவபெருமானுக்கும் திருநீற்றுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி நீங்கள் அந்த திட்டாந்தம், அந்த காண்டல் அளவையை வைத்து நீங்கள் கூறுங்கள் என்று அவர்கள் மீண்டும் வாதத்தை வைக்கின்றார்கள். உடனே மணிவாசக பெருமான் அவர்களிடத்தில், நீங்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள், உங்களுடைய வாதத்தில் நீங்கள் தோற்றுவிட்டால் அதற்கு என்ன தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. செக்கு உரலிடையிட்டு எம்மை திரிப்பது தண்டம் என்ன எக்கராம் புத்தர் தாமே இசைந்தனர் எரிவாய் நாகம் கொக்கு இறகு அணிந்தார் அன்பர் உலர்ந்த கோமயத்தை வாங்கி செக்கரம் தழல்வாய் பெய்து சிவந்திட வெதுப்பி வாங்கி நீங்க தோற்றீங்கன்னா நீங்க என்ன தண்டனை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கேட்கின்றார். அதற்கு அந்த இருமாப்பு உடைய புத்தர்கள் இப்பொழுது பதில் கூறுகின்றார்கள். நாங்கள் தோற்றுவிட்டால் எங்களை அந்த எண்ணெய் ஆட்டக்கூடிய செக்கு உரலில் இட்டு எங்களை நீங்கள் ஆட்டி விடுங்கள், எங்களை கொன்று விடுங்கள், இதுதான் தண்டனை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். செக்கு உரலிடையிட்டு எம்மை திரிப்பதுன்னா ஆட்டுவது, இதுதான் எங்களுக்கு தண்டனை, நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்று அந்த எக்கராம் புத்தர் தாமே இசைந்தனர். எக்கர்னா இருமாப்பு உடையவர்னு அர்த்தம். அந்த இருமாப்பு உடைய தங்கள் மதங்களில் அவர்கள் மதத்தில், தங்களுடைய புத்த மதத்தில் தற்றுழுப்புப்பட்டு நின்று இருமாப்பு உடையவர்களாக அந்த புத்தர்கள் இருக்கின்றார்கள். மாற்று சமயத்திலும் என்ன சொல்லி இருக்கின்றது அப்படிங்கிறத சிந்திக்கணும். எது சிறந்தது அப்படின்னுட்டு சிந்திக்கணும். அதுதான் அறிவாளிகளுக்கு உரிய ஒரு தன்மை. ஆனால் இவர்கள் தங்களுடைய கொள்கையில் இருமாப்பு உடையவர்களாக எக்கர், அதனாலதான் எக்கர்னு போட்டிருக்கு. எக்கர்னா இருமாப்பு உடையவர். அந்த இருமாப்பு உடைய புத்தர்கள் தாமே இசைந்தனர். அவர்கள் தமக்குத்தாமே அந்த தண்டனையை கொடுத்து கொள்கின்றார்கள். நீங்க என்ன தண்டனை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம்னு கூட எளிமையா முடிச்சிருக்கலாம்.
மணிவாசக பெருமான் என்ன சொல்ல போறாரு? கொடூர தண்டனையா கொடுக்க போறாரு. நீங்கள்லாம் திருநீர் பூசி சைவமா மாறுங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஆனா இவங்களாவே தண்டனையை தீர்மானம் பண்ணிக்கிடுதாங்க. மணிவாசக பெருமான் தீர்மானம் பண்ணவில்லை. அதனாலதான் புத்தர் தாமே இசைந்தனர். தாமே அவர்கள் அந்த தண்டனைக்கு இசைந்து இந்த தண்டனை எங்களுக்கு கொடுங்கள் என்று என்று அவர்கள் கூறினார்கள். அந்த புத்தர்கள் எரிவாய் நாகம், வாயில் நெருப்பு உடைய நாகம். நெருப்புன்னா இங்க நஞ்சுன்னு அர்த்தம். வாயில நஞ்சை உடைய அந்த நாகப்பாம்பு கொக்கு இறகை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். எரிவாய் நாகம் கொக்கு இறகு அணிந்தார்னா சிவபெருமான் அர்த்தம். கொக்கு ரூபத்துல ஒரு அசுரன் இருந்தான். அவனை கொன்னதுக்கு அடையாளமாக, அவனை அழித்ததற்கு அடையாளமாக அந்த கொக்கினுடைய ஒரு தூவலை எடுத்து, ஒரு காது குடையதுக்கு கூட பயன்படுத்துவோம்ல, அது மாதிரி அந்த தூவலை எடுத்து தலையில அடையாளமாக சுவாமி வச்சிருக்கிறார். அதனாலதான் கொக்கு இறகு அணிந்தோன் அப்படின்னு சுவாமிக்கு பேர். சுவாமி வச்சிருக்க பாம்பு பூரா சும்மா இந்த ரப்பர் பாம்பு மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. கொடூரமான விஷம் உள்ள பாம்பு. அது உயிரோடு அது சாமி உடம்புல நடனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பாம்புங்கிறதுனாலதான் எரிவாய் நாகம். வாயில் நெருப்பாகிய நஞ்சை வைத்திருக்கக்கூடிய நாகத்தையும் அந்த கொக்கினுடைய இறகையும் தலையில் அணிந்திருக்கக்கூடிய, உடம்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய அன்பர். யாரு? மணிவாசக பெருமான். அன்பர்னா இங்க மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமான் உடனே பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் கோமயம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. கோமயம்னா உலர்ந்த சாணம், நல்ல உலர வைக்கப்பட்ட சாணம். அந்த உலர்ந்த கோமயத்தை வாங்கி அந்த பசுஞ்சாணியை, நல்ல உலர்த்தி வைக்கப்பட்ட பசுஞ்சாணியை கையில் வாங்கி செக்கரம் தழல்வாய் பெய்து, சிவந்த, செக்கர்னா சிவப்பு நிறத்தை உடைய, அப்படின்னா அழகிய, தழல்னா நெருப்பு, அந்த சிவந்த அழகிய நெருப்பில் அந்த பசுஞ்சாணியை அப்படியே அதுல போடுறார். அது அப்படியே அந்த நெருப்புல வெந்து அப்படியே சிவப்பாக மாறுகின்றது. அந்த சிவந்து நன்கு வெந்த அதை வெளியே எடுத்து வைக்கின்றார் மணிவாசக பெருமான். அதாவது சிவந்திட வெதுப்பினா அதனை எரித்து, வாங்கினா அதை வெளியே எடுத்து. இப்ப அந்த பசுஞ்சாணி நல்ல வெந்து வெள்ளை வெள்ளேர்னு திருநீராக அது இருக்கின்றது அப்படின்னு. இந்த புத்தர்கள் இருமாப்பு உடையவர்கள் அப்படிங்கிறத தேவாரத்துல பல இடங்கள்ல சொல்லப்படுது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, மானி நேர்வழி மாதராய் அந்த பதிகத்துல கடைசி பாட்டில் சொல்லும்போது எக்கராமம் கையறுக்க நல்லே திரு ஆலவாய் சொக்கண்ணுள் இருக்கவே உலகம் மூடி தென்னிவை தக்க புகழேங்கு மந்தமிழ் ஆகஞான சம்பம் நல்வாய் ஒக்கவே நூரை செய்த போ உரைப்பவர் கேடர் இல்லையே. எக்கராம் அமன் கையறுக்கு எளியேன் அல்லே திரு ஆலவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே அப்படின்னு பாடுறாங்க. அந்த எக்கருங்கிற பதத்தை சம்பந்த பெருமானும் பாடுறாங்க. இருமாப்பு உடையவர்கள் அப்படின்ட்டு. அடுத்த பாட்டு, இவ்வண்ணம் இருக்கும் எங்கள் இறை வண்ண வடிவம் அந்த
இறைவன் வடிவம் அந்த செவ்வண்ண மேனி பூத்த செவ்வண்ண மேனி பூத்த திருவெண்ணீர் அதுவும் என்ன திருவெண்ணீர் அருள் என்ன மெய் வண்ணம் உணர்ந்த வேத மெய் வண்ணம் உணர்ந்த வேத வித்தகர் அவை முன் காட்ட வித்தகர் அவை முன் காட்ட உய் வண்ணம் அறியா மூடர் ஒளிவண்ணம் அறியா கூட உள்ளமும் உயிரும் தோற்றார் உள்ளமும் உயிரும் தோற்றார் இவ்வண்ணம் இருக்கும் எங்கள் இறை வண்ண வடிவம் அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெருப்பு எப்படி சிவந்த நிறமாக எரிந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த வண்ணத்தில் இருக்கக்கூடியவர் எங்களினுடைய இறைவர். அவருடைய நிறம் வடிவம் என்ன வந்து இப்படி இருக்கும், நிறமும் இப்படி இருக்கும், அந்த சிவந்த நிறமாக இருக்கும், அதுவே அவருடைய வடிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. சைவ சித்தாந்தத்தில் விநாயகப் பெருமானை துதிக்கும் போது என்ன சொல்றாங்க? ஒளியான திருமேனி உமிழ்தானும் மிகமேவு களியார வருமானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஒளியான திருமேனி, பிள்ளையாருடைய உடம்பு அப்படி ஒளி பொருந்திய திருமேனியாக, ஒளி திருமேனியாக இருக்குமா. அப்போ மகனுக்குள்ள குணம்தானே அப்பாவுக்கு இருக்கும். அதனால தான் எங்களுடைய சிவபெருமானினுடைய வண்ணம், இறை வண்ணம், இறைவனுடைய நிறமும் அவனுடைய வடிவமும் இந்த நெருப்பு தான். நெருப்பு எப்படி இருக்குமோ அதான் அவனுடைய மேனி வடிவம். அதுதான் அந்த நெருப்பினுடைய நிறம்தான் அவனுடைய வண்ணம். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மா அப்படிங்கிறார். அந்த செவ்வண்ண மேனி, அந்த சிவந்த வண்ணத்தை உடைய அந்த மேனியில் பூத்த திருவெண்ணீர், அந்த மேனியில் இந்த பசுஞ்சாணத்தை கொண்டு வைக்கிறாங்க. அந்த பசுஞ்சாணத்தை வைத்த உடனே அதிலிருந்து அந்த பசுஞ்சாணியானது திருநீராக பூத்து வெளியே வருகிறது. திருநீர் பூ அப்படின்னே சொல்லுவாங்க, திருநீரை பூ அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால தான் அது அபிஷேகத்துக்கு அந்த திருநீற்றை இது பண்ணுவாங்க. திருநீரை வச்சு மாலை கட்டுவாங்க தெரியுமா? திருநீற்றை நல்ல குழைச்சி தண்ணியில் குழைச்சி, தண்ணியில் நல்ல பன்னீர் இது மாதிரி குழைச்சி அதை ஒரு மாதிரி உடையாமல் லேசாக எண்ணெயை போட்டு இது பண்ணி அதை ஊசி நூல் வச்சு பொறுப்பாங்க. இந்த அம்பாள் வந்து இந்த கோபப்பட்டுக்கிட்டு போவாங்க, சுவாமிகிட்ட கோபப்பட்டு போவாங்க. அப்போ அந்த திருநீட்டு மாலை அணிவிப்பாங்க. காந்திமதி அம்மனுக்கு அந்த ஐப்பசி மாதம் அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கோவப்பட்டுட்டு அந்த கம்பா நதிக்கு போவாங்க. அப்போ அந்த திருநீற்று மாலை வந்து அணிவிப்பாங்க. அதனால தான் திருநீரை பூவுன்னு சொல்லுவாங்க. அது இந்த சந்தன மாலை செய்கிற மாதிரி தான். இதையும் நல்ல பன்னீரில் குழைச்சி அதில் சில எண்ணெய்களெல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய்களை எல்லாம் சேர்த்து உருண்டை காய வச்சு ஊசி நூல் வச்சு பொறுத்துருவாங்க. அப்போ அந்த சுவாமியினுடைய சிவந்த வண்ணமாகிய அந்த நெருப்பு மேனியில் பூத்து வெளியே வந்த அந்த திருவெண்ணீர், அந்த திருவெண்ணீர் அதுவும் என்ன? அந்த திருவெண்ணீரும் யாருக்கு உள்ள நிறம்? அம்பிகைக்கு உள்ள நிறம். பார்வதி தேவியினுடைய நிறம் வெண்மையான நிறம், திருநீற்றை போன்ற நிறம். இதை வந்து ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீர் பதிகத்தில் சொல்றாங்க. ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு, பராவணம் ஆவது நீரு பாவம் மறுப்பது நீரு,
தராவணம் ஆவது நீரு தத்துவம் ஆவது நீரு அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. பராவணம் ஆவது நீரு. பரான்னா அம்பிகைன்னு அர்த்தம். பரன் ஆண்பால், அதற்கு பெண்பால் பரா, அதனாலதான் பராசக்தின்னு அவளுக்கு பேர். அந்த பரா அம்பிகையினுடைய வண்ணமாக இருக்கக்கூடியது இந்த திருநீரு அப்படின்னுட்டு. அதனாலதான் அந்த மேனியில் பூத்த திருவெண்ணீரும் எங்களுடைய சுவாமியினுடைய நிறம்தான். ஏன்னா சுவாமியும் அம்பாலும் பிரிக்க முடியாத அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் சிவப்பு நிறம், ஒரு பக்கம் இந்த வெண்மை நிறமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த திருவெண்ணீற்றையினுடைய பத்தி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு புரியணுமே, புத்தர்களுக்கு அறிவில்லாதவர்கள், அவங்களுக்கு புரியணும்ல. இது கண்ணால பார்க்கிறோம், நெருப்ப கண்ணால பார்க்கிறோம், திருநீரை கண்ணால பார்க்கிறோம். இதான் காண்டல் அளவையின் மூலமாக எங்களுடைய சுவாமி இப்படி இருப்பாருன்னு சொல்றாங்க. அதை அவங்க ஏத்துக்கிடணும்ல. மெய்வண்ணம் உணர்ந்த, உண்மை தன்மையை உணர்ந்த வேத வித்தகர், அந்த வேதங்களை நன்கு கற்றுத்தெறிந்த மணிவாசக பெருமான் அவை முன் காட்ட அந்த நெருப்பையும் அதில் பூத்து வெளியே வந்த அந்த திருநீற்றையும் அவர்களிடத்தில் எடுத்து காட்டி, இதுதான் எங்கள் பெருமானினுடைய உருவம், நிறம் என்றெல்லாம் எடுத்து காட்டுகின்றார். உய்வண்ணம் அறியா மூடர், உய்வதற்கு உரிய வழிமுறைகளை அறியாத அந்த மூடத்தன்மை உடைய புத்தர்கள் அவர்களுடைய உள்ளமும் உயிரும் தோற்றார். உள்ளம்னா மன ஊக்கம், மன ஊக்கமும் அவர்களுடைய உயிரும் இப்பொழுது மணிவாசக பெருமானிடத்தில் தோற்று விடுகின்றது. இத மாதிரி உங்களுடைய இறைவன் யாரு, அவருக்கு கண்ணால பார்க்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுங்க அப்படின்னு சொன்னா காட்டணும்ல. அவங்க அதை காட்ட முடியல, நம்ம அதை காட்டுறோம். இது மாதிரி தான் எங்க சாமி நெருப்பு உருவம் அப்படின்னுட்டு சொல்லி அந்த காண்டல் அளவையை மட்டுமே வைத்து அதை நிரூபிக்கிறார். மற்ற அளவைக்கெல்லாம் போகவே இல்லை. இந்த பாட்டு எது மாதிரி இருக்குன்னா, சேரமான் பெருமாள் 11ஆம் திருமுறையில் எழுதின அந்த பொன்வண்ணத்து அந்தாதி பாட்டு மாதிரி இருக்கும். முதல் பாட்டு பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமே நீ பொலித்திலங்கும் அப்படின்ட்டு அதே அமைப்பை, அந்த வண்ணம்ங்கிறத அதிகமாக பயன்படுத்தி இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. சேரமான் பெருமாள் பாடின பாட்டு போலவே இருக்கக்கூடியது இந்த பாடல். காண்டல் அளவையை கொண்டு உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என்று அந்த புத்தர்கள் மணிவாசக பெருமானிடத்தில் கேட்கின்றார்கள். உடனே மணிவாசக பெருமான், இதில் நீங்கள் தோற்றீர்கள் என்றால் என்ன ஒரு தண்டனையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கின்றார். உடனே அதற்கு அந்த புத்தர்கள், எங்களை எண்ணெய் ஆட்டக்கூடிய செக்கு உரலில் இட்டு எங்களை, நாங்கள் தோற்றுவிட்டால் எங்களை அந்த செக்கு உரலில் இட்டு எங்களை ஆட்டி எங்களுடைய உயிரை நீக்குவீர்களாக, இதுதான் தண்டனை என்று அவர்களே, அந்த இருமாப்பு உடைய புத்தர்களே தங்களுக்கு தண்டனையை அவர்களே கொடுத்து கொள்கின்றார்கள். மணிவாசக பெருமான் எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. அந்த நெருப்பு போன்ற விஷத்தை வாயில் வைத்திருக்கக்கூடிய, விஷப்பையை வாயில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாம்பினையும் கொக்கு இறகையும் தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய அன்பராகிய மணிவாசக பெருமான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய நல்ல காய்ந்த அந்த பசுஞ்சாணியை, கோமயத்தை, சாணியை எடுத்து அதை நன்கு சிவந்து அழகிய சிவப்பாக அழகான நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பின் வாயில் அந்த கோமயத்தை இடுகின்றார், பசுஞ்சாணியை இடுகின்றார். அந்த பசுஞ்சாணி நெருப்பை போலவே சிவந்து முதலில் காணப்படுகிறது. அந்த சிவந்ததற்கு பிறகு அது நன்கு எரிந்து வந்ததற்கு பிறகு அதை வெளியே எடுத்து விடுகின்றார். இப்பொழுது உங்களிடத்தில் காட்டினேன் அல்லவா, இந்த நெருப்பினுடைய நிறம் எப்படி இருக்குமோ
அதுபோல எங்களுடைய இறைவனினுடைய நிறமும் இருக்கும். அவனுடைய வடிவமும் இந்த நெருப்பை போன்று சிவந்த நிறமாக இருக்கும். நெருப்பை போன்ற வடிவமாக அவன் இருப்பான் என்று காண்டல் அளவையின் மூலமாக அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அந்த சிவந்த வண்ணத்தை உடைய அந்த நெருப்பாகிய மேனியில், சிவபெருமானினுடைய மேனியில் நன்கு வெந்து வெளியே பூ போல வெளியே வந்து இருக்கக்கூடிய அந்த திருவெண்ணீரும் இப்படியே இருக்கும் என்று மணிவாசக பெருமான் எடுத்து கூறுகின்றார். அந்த உண்மையான தன்மையை, உண்மைத்தன்மையை, சத்தியத்தன்மையை உணர்ந்த அந்த வேத வித்தகராகிய, வேதத்தில் வல்லமை வாய்ந்த மணிவாசக பெருமான் இப்பொழுது இவ்வாறு இந்த காண்டல் அளவையை மட்டுமே கை கொண்டு இந்த நெருப்பையும் அந்த திருநீற்றையும் அவர்களுக்கு முன்னிலையில் காட்டுகின்றார். ஆனால் உய்வதற்கு உரிய வழிமுறைகளை அறியாத அந்த மூடத்தன்மை உடைய புத்தர்கள், அவர்களுடைய மன ஊக்கமும் உயிரும் இப்பொழுது மணிவாசக பெருமானிடத்தில் தோற்று நிற்கின்றது. அதாவது சார்ந்ததின் வண்ணமாம் ஆன்மா, சிவபெருமான சார்ந்து இருந்தா அது சிவ இன்பத்துல இருக்கும், உலகியல்ல இருந்தா உலகியல் இன்பத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த பசுஞ்சாணிய நெருப்புல போட்ட உடனே அந்த நெருப்பு எப்படி சிவந்த நிறமாக இருக்குமோ அதுபோல பசுஞ்சாணியும் முதல்ல சிவந்த நிறமா ஆகுது. அந்த பசுஞ்சாணியை வெளியில எடுத்த உடனே அது அந்த சிவந்த நிறம் நீங்கி நல்ல வெண்மை நிறமாக, விபூதியினுடைய நிறமாக வந்திருக்கிறது. அந்த வெண்மை நிறம் அம்பிகைக்கு உரிய நிறம். பராவணம் ஆவது நீரு அப்படின்ட்டு. இங்கு இவர் தோற்ற வண்ணம் கேட்டு அவர் இறப்பது இன்பம், தங்கு வீடு என்று தேற்றும் சமயத்தில் ஆழ்ந்த ஆத்தி பொங்கு இவர் தாரான் மூங்கை புயில் பெடை என தான் ஈன்ற மங்கையை கொண்டு தில்லை மல்லல் மாநகரில் வந்தான். மணிவாசக பெருமானிடத்தில் இந்த புத்தர்கள் தோற்றுவிட்டார்கள் என்ற அந்த ஒரு நிகழ்வை மன்னன் கேட்டு அறிந்து கொள்கின்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே அந்த பஞ்ச கந்தமும் இறப்பதுதான் முக்தி அப்படின்னுட்டு அவங்களுடைய தத்துவத்தை சொல்றாங்க. அப்போ அது அவர்கள் சொன்ன தத்துவத்தின்படி அந்த பஞ்ச கந்தமும் இறப்பது தான் இன்பம் தங்கி இருக்கக்கூடிய நிலை பெற்ற வீடு என்று நினைக்கக்கூடிய சமயத்தை உடையவர்களாக, புத்த சமயத்தை உடையவர்களாக அந்த புத்தர்கள் இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் ஆழ்ந்து, அந்த சமயத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சோழ மன்னன், அந்த சோழ மன்னன் எப்படிப்பட்டவன்? ஆத்தி மலர் மாலையை அணிந்த அந்த சோழ மன்னன். ஆத்தி கொங்கு இவர் தாரான், கொங்குன்னா தேன். அந்த ஆத்தி மலரில், தேன் பொருந்திய ஆத்தி மலரில் மலரால் கட்டப்பட்ட மாலையை அணிந்த அந்த சோழ மன்னன். அந்த சோழ மன்னன் இந்த புத்தர்கள் மணிவாசக பெருமானிடத்தில் தோற்றுவிட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய அந்த வாய் பேச முடியாத குயில் போன்ற, வாய் பேச முடியாத குயில், பெண் குயில் போன்று இருக்கக்கூடிய அவனுடைய மகளை
அங்கே அந்த மணிவாசக பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவன் கொண்டு வந்து நிறுத்துகின்றான். அதாவது மூங்கை குயில் பெடை, மூங்கைனா ஊமைன்னு அர்த்தம், குயில் பெடை, பெடைனா பெண்ணுன்னு அர்த்தம், பெண் குயில், பெண் குயிலை போன்று இருக்கக்கூடிய ஊமையாக இருக்கக்கூடிய அந்த பெண் குயில் போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் என தான் ஈன்ற மங்கையை, அந்த சோழ மன்னன் பெற்றெடுத்த அந்த பெண்ணை இப்பொழுது தில்லைக்கு கொண்டு, தில்லை மல்லல் மாநகரில் வந்தான். அந்த மிகச்சிறந்த அந்த மாநகரமாகிய அந்த தில்லைக்கு தன்னுடைய ஊமை பெண்ணை, அந்த ஊமை இளவரசியை அழைத்து கொண்டு சோழ மன்னன் வருகின்றார். ஏன்னா இந்த மணிவாசக பெருமான் இந்த புத்தர்களை வென்று விட்டார். அப்ப இந்த மணிவாசக பெருமான்கிட்ட ஏதோ ஒரு திருவருள் இருக்கின்றது, நாம ஏதாவது பரிகாரம் கேட்போம் அப்படின்னு மனதுக்குள் நினைத்து கொண்டு தன்னுடைய அந்த ஊமை மகளை அழைத்து கொண்டு அவன் வருகின்றான் அந்த சோழ மன்னன். யாவரே ஆக இன்று இங்கு, யாவரே ஆக இன்று என் மகள் மூங்கை தீர்த்தோர், என் மகள் மூங்கை தீர்த்தோர் ஆவரே வென்றோர் என்றான். ஆவரே வென்றோர் என்றான். ஆற்றவும் மானம் பூண்டு, ஆற்றவும் மானம் பூண்டு சாவதே முத்தி என்பார். சாவதே முத்தி என்பார். மணி முதல் மூன்றும் தங்கள், மணி முதல் மூன்றும் தங்கள் தேவரே என்று என்று தேவரே என்று என்று உள்கி செய்யவும் தீராதாக, உறுதி செய்யவும் தீராக. இப்ப சோழ மன்னன் தன்னுடைய ஊமை மகளை அழைத்து கொண்டு அந்த சபையினிடத்தில் கூறுகின்றார். சோழ மன்னன், யாவரே ஆக, நீங்க எப்படியும் உங்களுடைய வாதங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் இங்கு இந்த இடத்தில் என்னுடைய மகளினுடைய ஊமைத்தன்மையை யார் தீர்த்து வைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் என்று சோழ மன்னன் கூறுகின்றார். ஆவரே வென்றோர் என்றான் சோழ மன்னன். அப்போ நீங்க ரெண்டு பேரும் இப்ப நீங்க வாதத்துல புத்தர்கள் தோற்று விட்டீர்கள். ஆனா இன்னொரு போட்டி வைக்கிறேன்னா, என்னுடைய மகளினுடைய அந்த ஊமைத்தன்மையை யார் நீக்குகின்றார்களோ, என்னுடைய மகளை யார் பேச வைக்கின்றார்களோ அவர்கள்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு சோழ மன்னன் அவன் பங்குக்கு ஒரு பலாபலனை எதிர்பார்த்து கூறுகின்றான். உடனே ஆற்றவும் மானம் கொண்டு, ஆற்றவும்னா மிகவும் மிக அதிகமாக அந்த தன்மானத்தை மேற்கொண்டு அந்த புத்தர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், சாவதே முத்தி என்பார். சாவதுன்னா என்னது, பஞ்சகந்தம் கெடுதலே வீடு என்னும் தத்துவத்தை உடைய அந்த புத்தர்கள், அந்த புத்தர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ மணி முதல் மூன்றும், மணி முதல் மூன்றுனா மணி மந்திரம் ஔடதம் அப்படிங்கிற மூன்று, இந்த மூன்றுமே தங்களுக்கு உரிய தேவராக இருக்கக்கூடிய புத்த பெருமானே எங்களுக்கு இதை அருள் செய்திருக்கின்றார், எங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார் என்று அவர்கள் கூறிக்கொண்டு அந்த வைத்தியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த வைத்தியத்தினால் அந்த ஊமை பெண்ணால் பேச முடியாமல் அப்படியே இருக்கின்றார். வைத்தியம் பலனளிக்கவில்லை அப்படின்ட்டு, தீராதாக ஊமைத்தன்மை தீராமல் அப்படியே இருக்கின்றது. அதாவது மணி முதல் மூன்றுனா மணி மந்திரம்
ஔடதம். என்ன அந்த மணின்னா வந்து அந்த ரசவாதம், அந்த குளிகைகள்லாம் செய்வாங்க, அதை வைத்தும் வைத்தியம் பண்ணுவாங்க. என்ன மந்திரத்தை வைத்தும் வைத்தியம் பண்ணுவாங்க. இப்போ கருட மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க பாம்பினுடைய விஷம் இறங்கும்னுட்டு சிவஞான சித்தியாரில் சொல்லப்படுதுல்ல. அது அதுபோல அந்த மந்திரங்கள் அது மூலமாக வைத்தியம் செய்யலாம். ஔடதம் மருந்து, அந்த ஊமை பெண்ணை பேச வைப்பதற்கு நல்ல மருந்துகளை கொடுத்து அது குணமாகணும். இந்த மூன்றுமே எங்க புத்தர் பெருமானும் எங்களுக்கு தந்திருக்காரு அப்படின்னுட்டு சொல்லி அவர் தந்த அவற்றை கொண்டு அவர்கள் அந்த வைத்தியத்தை செய்கின்றார்கள். மணி மந்திர ஔடதத்தை கொண்டு வைத்தியத்தை செய்கின்றார்கள். ஆனால் அந்த பெண்ணால் பேச முடியவில்லை. புத்தர்கள் மணிவாசக பெருமானிடத்தில் தோற்று விடுகின்றார்கள். அதை சோழ மன்னன் கேள்விப்படுகின்றான். அந்த புத்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பஞ்சகந்தமும் இறப்பதுதான், பஞ்சகந்தம் எல்லாம் அழிவதே முக்தி, இன்பம் தங்கக்கூடிய வீடாகிய நிலை பெற்ற வீடாகிய முக்தி பேராகும் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயமாகிய புத்த சமயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த புத்தர்கள். அதே புத்த சமயத்தை கடைபிடித்து அந்த சமயத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவன் சோழ மன்னன். அந்த சோழ மன்னன் எப்படிப்பட்டவன் என்றால், ஆத்தி மலர் தேன் பொருந்திய ஆத்தி மலர் மாலையாக அணிந்த அந்த சோழ மன்னன் இப்பொழுது அவனும் தன் பங்கிற்கு ஒரு வாதத்தை, ஒரு பலாபலனை எதிர்பார்த்து வருகின்றான். அந்த சோழ மன்னன் பிறவியிலேயே ஊமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குயில் போல இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த மகளாகிய அரசிளங்குமரியை, அந்த சோழ மன்னன் தான் பெற்றெடுத்த அந்த ஊமை மகளை இப்பொழுது அந்த மணிவாசக பெருமான் இருக்கக்கூடிய அந்த புத்தர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு, அந்த தில்லை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான் அந்த சோழ மன்னன். அந்த சோழ மன்னன் அந்த சபையினரை பார்த்து, நீங்கள் இரு சமயத்தவர்களும் இங்கே இருக்கின்றீர்கள், யாராக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் இந்த இடத்தில் என்னுடைய மகளினுடைய ஊமைத்தன்மையை யார் தீர்த்து வைத்து என்னுடைய மகளை யார் பேச வைக்கின்றார்களோ அவர்கள்தான் வென்றவர்கள் என்று அந்த சோழ மன்னன் தன் பங்கிற்கு ஒரு போட்டியை வைக்கின்றான். மிக அதிகமான தன்மானம் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக அந்த புத்தர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பஞ்சகந்தமும் சாவதுதான் முக்தி என்ற கொள்கையை உடையவர்கள். அவர்கள் இப்பொழுது என்ன கூறுகின்றார்கள் என்றால், எங்களுடைய தேவராகிய அந்த புத்த பிரானும் எங்களுக்கு 3 விதமான ஒரு அமைப்புகளை தந்திருக்கின்றார். மணி, மந்திரம், மருந்து என்பதை எங்களுக்கும் அவர் அருளி செய்திருக்கின்றார். அதை கொண்டு நாங்கள் இந்த ஊமை பெண்ணை பேச வைப்போம் என்று அவர்கள் அந்த மணி மந்திர மருந்துகளை கொண்டு வைத்தியங்களை செய்கின்றார்கள் அந்த பெண்ணிற்கு. ஆனால் அந்த பெண்ணால் பேச முடியவில்லை. அந்த நோய் அந்த பெண்ணுக்கு தீராததாக இருக்கின்றது. அந்தணர் பெருமான் முன் போய் அரசன் தன் மகளை போகட்டு இந்த நோய் நீரே தீர்க்க வேண்டும் என்று இறந்தான் ஐயன். சுந்தரநாதன் மன்றுள் ஆடிய துணைத்தாள் தன்னை சிந்த
சிந்தை செய்து அருட்கண் நோக்கால் சிந்தை செய்து அருட்கண் நோக்கால் திருந்திழை அவளை நோக்கா திருந்தினை அவளை நோக்கால். இப்ப இந்த புத்தர்களால இதை தீர்க்க முடியல, இந்த ஊமை பெண்ணை பேச வைக்க முடியவில்லை. உடனே அரசன் அந்தணர் பெருமான், அந்தணர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் முன்னிலையில் சென்று, அரசன் தன் மகளை போகட்டு, அரசன் தன்னுடைய ஊமை மகளை மணிவாசக பெருமான் முன்னிலையில் இருக்க வைக்கின்றார். போகட்டுன்னா இருக்க வைத்து அப்படின்னு அர்த்தம். முன்னிலையில் இருக்க வைத்து மணிவாசக பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். அந்த சோழ மன்னன், இந்த நோய் நீரே தீர்க்க வேண்டும், இந்த ஊமை பெண்ணினுடைய இந்த ஊமை தன்மையை நீங்கள்தான் தீர்த்து வைத்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றான். இறந்தான் அப்படின்னா குறை இறந்து வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். வேண்டிக் கொள்கின்றான். ஆர்டர்லாம் போடல. அரசனுன்னா ஆர்டர் போடலாம்ல, முதல்ல ஆர்டர் போட்டான். ஆனா அவங்க சைடுலேயே அவனும் அந்த புத்த சமயத்தை தழுவி கொண்டு இருந்தான். அவங்க புத்த சமயத்தார்களால அதை தீர்க்க முடியலைன்னு சொன்ன உடனே மணிவாசக பெருமான்கிட்ட வேண்டுகின்றான். அதான் இறந்தான் அப்படின்ட்டு. உடனே ஐயன், ஐயன்னா இந்த இடத்துல மணிவாசக பெருமான் அர்த்தம். மாணிக்க வாசகர் உடனே சுவாமியினுடைய 2 திருவடிகளை மனசுல நினைக்கிறார். சுந்தரநாதன் மன்றுள் ஆடிய துணைத்தாள். அந்த மன்றுள் ஆடிய சுந்தரநாதன், அந்த பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பேரழகு பொருந்திய அந்த தலைவனாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். அப்ப மன்றுள் ஆடிய சுந்தரநாதன் அதை கொண்டு வரணும். அந்த மன்றுள் ஆடிய சுந்தரநாதனுடைய துணைத்தாள், துணைனா 2 திருவடிகளை, துணைத்தாள் தன்னை 2 திருவடிகளை சிந்தை செய்து, அப்படியே மனசுல சிந்தையில அந்த 2 திருவடிகளை நினைத்து வணங்குகின்றார். அந்த பெருமானை வணங்குகின்றார். வணங்கிவிட்டு சுவாமியினுடைய அந்த பேரருளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய அருட்கண் பார்வையால், மணிவாசக பெருமானினுடைய கண் அருள்கண், என சுவாமியினுடைய அருளை பெற்றவர், அப்படிப்பட்ட தன்னுடைய அருள்கண் பார்வையால், நோக்கால் அப்படின்னா பார்வையால், திருந்து இழை அவளை நோக்கா, அந்த பெண்ணை, அந்த அரசிளங்குமரியை மணிவாசக பெருமான் பார்த்தார். நோக்கான பார்த்தல்னு அர்த்தம். அந்த பெண் எப்படி இருந்தாள்? அரசிளங்குமரி அல்லவா? சிறந்த நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருந்தாள். திருந்து இழை அப்படின்னா, திருந்திய அப்படின்னா மிகச் சிறப்பாக செய்யப்பட்ட, இழை அப்படின்னா ஆபரணங்கள். அந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை இப்பொழுது மணிவாசக பெருமான் அருட்கண்ணால் பார்த்தார். அதான் ஒரு நல்ல ஞானியினுடைய பார்வை நம்ம மேல பட்டா போதும், நாம எங்கேயோ போயிடலாம். ஒரு நாமளா முயற்சி செய்து பூஜையெல்லாம் பண்ணி இறைவனை பார்ப்பது ஒரு அமைப்பு. ஆனா நம்மள்ட்ட அந்த குருநாதனுக்கு ஒரு சிறப்பான இடம் சொல்றாங்க. ஏன்னா நாம நினைச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்க முடியும். குருநாதரை பிடிச்சுக்கிட்டோம்னா, நான் சாமியை பார்க்கணும்னு கேட்ட உடனே குருநாதர் காமிச்சு கொடுப்பார். எத்தனை தடவைனாலும் காமிச்சு கொடுப்பார். அதனாலதான் அந்த குருநாதருக்கு சிறப்பு. ரெண்டாவது, மற்ற மதங்கள்ல எல்லாம் குருநாதர்களை லிமிட் ஆக்கிடுவாங்க. இதோட சரி, இதுக்கப்புறம் குருநாதரே வரமாட்டாருன்றாங்க. நம்ம இதுல அப்படி இல்லை. இது வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய. வேறு வேறு இறைவன் கீர்த்தி, வினா உரையாக பாடி,
ஈரிலான் அன்பர் கேட்ப ஈரிலான் அன்பர் கேட்ப இறைமொழி கொடுத்து மூங்கை இறைமொழி கொடுத்து மூங்கை மாறினாள் வளவன் கண்ணி மாறினார் வல்லவன் கண்ணி மடவரல் வளவன் கண்டு மடவரல் வல்லவன் கண்டு தேறினான் சிவனே எல்லாம் தேறினான் சிவனே எல்லாம் தேவர்க்கும் தேவன் என்னா தேவர்க்கும் தேவன் என்னான் வேறு வேறு இறைவன் கீர்த்தி. இறைவனுடைய கீர்த்தினா பெருமைகள். அந்த பெருமைகள் வெவ்வேறாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா சுவாமி அருள் செய்கின்றார். ஒரு இடத்துல விறகு வெட்டி அந்த விறகை சுமந்து கொண்டு போய் அருள் செய்தார். ஒரு இடத்துல கூலி ஆளாக அருள் செய்தார். இப்படி வெவ்வேறு தன்மையாக அந்த இறைவன் அடியார்களுக்கு அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட பெருமையை, இறைவனுடைய கீர்த்தியை வினா உரையாக பாடி, கேள்வி அதற்கு பதில். வினா கேள்வி, உரைனா பதில். அப்போ அப்படி கேள்வி பதிலாக மணிவாசக பெருமான் பாடுகின்றார். ஈரிலான் அன்பர் கேட்க. ஈறு இல்லான் அப்படின்னா, ஈருன்னா முடிவுன்னு அர்த்தம். பிறப்பு இறப்பு இல்லாதவன். ஒன்றை வச்சு இன்னொன்று நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ ஈருன்னா இறப்பு, அப்போ பிறப்பு, ரெண்டையும் சேர்த்துக்கிடணும். அப்படி அந்த அழிவில்லாதவன், முடிவில்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், அந்த சிவபெருமானுக்கு அன்பராகிய மணிவாசக பெருமான். ஈரிலான் அன்பர்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். இப்ப அந்த மணிவாசக பெருமான் கேள்வி அந்த பெண்ணிட்ட கேட்கின்றார். மணிவாசக பெருமான் அந்த ஊம பெண்ணிட்ட கேள்வி கேட்கின்றார். கேட்ப இறைமொழி கொடுத்து மூங்கை மாறினாள் வளவன் கண்ணி மடவர். இறைமொழினா அதற்கு இப்பொழுது பதில் கூறி. மாணிக்கவாசகர் கேள்வி கேட்கிறாரு. அந்த பெண் இறைமொழி கொடுத்து அப்படின்னா பதில் மொழி கொடுக்கின்றாள். மாணிக்கவாசகர் கேள்வி கேட்க கேட்க அதற்கு பதில் கூறுகின்றாள் அந்த பெண். பதில் கூறினான்னால என்ன அர்த்தம்? பேச ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். பேச ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானினுடைய புகழையெல்லாம் தெரிந்த ஒரு பெண்ணாக, சைவ சமயத்தை சார்ந்த பெண்ணாக பதில் கூறுகின்றார். ஏன்னா மணிவாசக பெருமான் சிவபெருமானை பற்றி தான் கேள்வி கேட்கிறாரு. அந்த பெண் இதுவரைக்கும் புத்த சமயத்தில் இருந்தவர். இப்போ அந்த மணிவாசக பெருமானினுடைய அருட்பார்வை பட்டதனால அந்த பெண்வானவள் இப்பொழுது சைவ சமயத்தை நன்கு தெரிந்தவளாக மணிவாசக பெருமான் கேட்கக்கூடிய சைவ சமய கேள்விகளுக்கு அது மிக அழகாக பதிலை கூறுகின்றார். அப்ப அந்த பதிலை கேட்ட உடனே தன்னுடைய மகளுக்கு பேச்சு வந்துட்டு, ஊமைத்தன்மை போய்விட்டது அப்படின்னுட்டு அந்த பாண்டிய மன்னன், அந்த சோழ மன்னன் தெரிந்து கொள்கின்றான். அன்பர் கேட்க, மணிவாசக பெருமான் கேள்வி கேட்க இறைமொழி கொடுத்து, இறைமொழினா பதில் மொழி, அதற்கு பதில் மொழியை அந்த பெண் கொடுக்கின்றாள். மூங்கை மாறினாள். இவ்வாறு அந்த ஊமைத்தன்மையிலிருந்து அவள் மாறி பேச்சுத்தன்மை உடைய ஒரு பெண்ணாக, அரசளங்குமரியாக அவள் மாறினாள். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? வளவன் கண்ணி மடவரல். அந்த வளவன்னா சோழ மன்னன். சோழ மன்னனினுடைய கன்னி பெண் அப்படின்னா இன்னும் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. ஊமையை யார் கல்யாணம் பண்ணுவாங்க? இப்போ அந்த ஊமை தன்மை போனதுனால அந்த பெண்ணானவள் இப்பொழுது ஒரு சிறந்த மணமகளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த கன்னிங்கிற வார்த்தையை போடுறார். அந்த வளவன் கண்ணி மடவரல் இப்பொழுது அந்த சோழ மன்னனினுடைய அந்த திருமணம் முடியாத அந்த ஊமையாக இருந்த அந்த கன்னி பெண்ணா, மடவரல்னா பெண்ணுன்னு அர்த்தம், அந்த கன்னி பெண்ணாகிய அந்த பெண்ணானவள் அவளுடைய ஊமைத்தன்மை இப்பொழுது போய்விட்டது. அவள் பேச ஆரம்பித்தாள். பேச ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல்
மணிவாசக பெருமான் சைவ சமயத்தை பற்றி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக அற்புதமாக பதில் கூறுகின்றார். வளவன் கண்டு தேறினான். வளவன்னா சோழமன்னன். சோழமன்னன் தன்னுடைய மகள் பேசுவதை கண்ணால் பார்க்கின்றான். தேறினான், தெளிவை அடைந்தான். சிவனே எல்லா தேவர்க்கும் தேவன் என்னான். எப்படிப்பட்ட தெளிவை அடைந்தான்? சிவபெருமான் தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், சிவபெருமான் தான் உண்மை தெய்வம் என்று அவன் தெளிவை அடைந்தான். அந்த சோழமன்னன் தேறினான் அப்படின்னா தெளிவை அடைதல் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். புத்தர்களால் அந்த ஊமை அரசிளங்குமரியை பேச வைக்க முடியவில்லை. உடனே அந்த சோழ மன்னன் அந்தணர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் முன்னிலையில் சென்று அந்த அரசன் தன்னுடைய மகளை அந்த மணிவாசக பெருமான் முன்னிலையில் இருக்க வைக்கின்றார். இருக்க வைத்துவிட்டு மணிவாசக பெருமானிடத்தில் வேண்டுகின்றார், இந்த ஊமை நோய் இதை நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று மிக பணிவோடு வேண்டுகின்றான் அந்த சோழ மன்னன். ஐயனாகிய மணிவாசக பெருமான் அந்த பொன்னம்பலத்தில் நடனமாடக்கூடிய சுந்தரநாதனாகிய அந்த பேரழகு பெட்டகமாக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய 2 திருவடிகளை முதலில் சிந்தையில் அதை வைத்து வணங்குகின்றார். அந்த திருவடியை வணங்கி கொண்டு தன்னுடைய அருட்கண் பார்வையினால் அந்த அழகிய ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த அரசிளங்க குமரியை அருட்பார்வையை கருட்கண் கொண்டு பார்க்கின்றார் மணிவாசக பெருமான். அப்படி அந்த நயன தீட்சை அந்த பெண்ணுக்கு நடந்த உடனேயே அந்த பெண்ணிற்கு பேசக்கூடிய ஆற்றல் வந்து விடுகிறது. அந்த தீட்சையின் காரணமாக சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகளும் அந்த பெண்ணிற்கு தெரிய வந்து விடுகிறது. வெவ்வேறு விதமாக அந்த சிவபெருமானினுடைய கீர்த்தியானது எங்கும் பரவி இருக்கின்றது. இந்த அளவில்லாத கீர்த்தியாக அது இருக்கின்றது. அந்த பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் கேள்வி பதிலாக இப்பொழுது மணிவாசக பெருமான் பாடுகின்றார். அந்த பிறப்பு இறப்பு இல்லாத முடிவில்லாத அந்த சிவபெருமானினுக்கு அன்பராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் இப்பொழுது அந்த ஊமை பெண்ணை பார்த்து கேள்வி கேட்கின்றார். அந்த மணிவாசக பெருமான் கேட்ட கேள்விகளுக்கு அந்த இறைவனே அந்த வார்த்தையை எடுத்து கொடுத்தது போல பதில் மொழியை அந்த ஊமை பெண்ணானவள் கூறுகின்றாள். இதை பார்த்தவுடன் நமக்கு அந்த ஊமை பெண்ணானவள் இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டாள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த சோழ மன்னனினுடைய அந்த திருமணமாகாத அந்த கன்னி பெண்ணாகிய அந்த அரசிளங்குமரிக்கு இப்பொழுது நன்கு பேசக்கூடிய ஆற்றல் வந்து விடுகிறது. அவளுடைய ஊமைத்தன்மை நீங்கி விடுகிறது. இதை வளவன் கண்டு, இதை சோழ மன்னன் தெரிந்து கொண்டு அவன் சிவபெருமானே எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன், சிவபெருமானே உண்மையான தெய்வம், சைவ சமயமே சமயம் என்று அவன் நல்ல தெளிவை அடைந்தான். இந்த பதிகம் திருவாசகத்துல திருச்சாழல் அப்படிங்கிற பதிகத்துல கேள்வி பதிலாக இருக்கும். முதல் 2 இது மணிவாசக பெருமான் கேள்வி கேட்பது போல இருக்கும். அடுத்த 2 இது அந்த பெண் பதில் சொல்வதாக இருக்கும். முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா, பூசுவதும் வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. மணிவாசக பெருமான் சொல்றார், அவர் சுவாமி வெந்நீர் பூசுகின்றார். ஆபரணமாக வெந்நீர் அதாவது இந்த புத்தர்கள்
நம்ம சாமியை பற்றி கொஞ்சம் கேலியும் கிண்டலுமாக தான் பேசுனாங்க. அதைத்தான் இப்போ மணிவாசக பெருமான் எடுத்து கூறுகின்றார். அந்த புத்த சமயத்தில் உள்ளவங்கள்லாம் இப்படிலாம் சாமியை பற்றி சொல்லுறாங்களே, இதுக்கு பதில் கூறுமான்னு அர்த்தம். என்ன இப்போ பூசுவதும் வெந்நீருன்னா என்ன அர்த்தம்? எப்படி அர்த்தம் எடுக்கணும்? பூசதுக்கு நல்ல வாசனை உள்ள சந்தனம் இருக்கு, அத்தர் இருக்கு, ஜவ்வாது இருக்கு, என்ன செண்டு இருக்கு, இதெல்லாம் பூசலாம்ல. உங்க சாமி என்ன நல்ல சாம்பலை போய் உடம்புல பூசுதாருன்னு அர்த்தம் எடுக்கணும். என்ன இது? ஏன்னா அந்த புத்தர்கள் அப்படித்தான் வந்து மணிவாசக பெருமான்கிட்ட கேட்குறாங்க. அதனால அந்த புத்தர்கள் கேட்ட கருத்தையே தான் மணிவாசக பெருமான் இப்பொழுது சொல்கின்றார். சரி, கழுத்துல கையில அணியிறதுக்கு உங்க சாமி தான் எல்லா செல்வங்களும் உடையவர்னு சொல்றாங்களே, அப்ப கழுத்துல நல்ல அழகான ஆபரணங்களை, தங்க ஆபரணம், வைர ஆபரணம் அணிய வேண்டியதானே, பாம்பை போய் அணிஞ்சிருக்காருயா அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கேட்கின்றார். அதான் பூசுவதும் வெந்நீர், உண்பதும் பொங்கரகம். சரி, பேசுவதாவது திருவாயால நல்ல எல்லாருக்கும் வெளிப்படையாக பேசலாம்ல, அதுக்கு மறைனா மறைந்து இருப்பதுன்னு அர்த்தம். மறை போலும் காணேடி அப்படின்னுட்டு ஒரு மாதிரி அந்த புத்தர்கள் சொன்ன கருத்தை அப்படியே மணிவாசக பெருமான் சொல்றார். இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு அந்த பெண்ணிட்ட வந்து கேட்கின்றார். உடனே அந்த பெண் வந்து சொல்றார், அவரு எதையும் பூசிட்டு போறாரு, எதையும் பேசிட்டு போறாரு, எதையும் ஆபரணமாக அணிஞ்சிட்டு போறார். ஆனா அந்த சிவபெருமான், அந்த ஈசன் தான் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே இருந்து அவர்களை செலுத்தக்கூடிய இயல்பை உடையவனாக இருக்கின்றான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது தான் இந்த இடம். இயல்பு ஆனான், எவ்வுயிர்க்கும் இயல்பு ஆனான். அதான் எங்கே நடத்துமோ, எங்கே இருத்துமோ, எங்கே கிடத்துமோன்னு ஆனது. நாம ஒவ்வொரு அசைவும் அவனால தான் நம்ம அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை விட வேற என்ன வேணும்? நீ ஏன் புறத்துல உள்ளதெல்லாம் பார்த்து நினைச்சு பார்க்குற அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வியாக அது வந்து இருக்கும். சரி, உங்க பெருமானுக்கு வந்து எல்லாருக்கும் அவர் தானே ஈசன்னு சொல்றீங்களே, ஆனா அவர் உடுத்தி இருக்கிறது ஒரு கோவணத்தை தானே உடுத்தியிருக்காரு, ஏன் வேற பட்டாடைகள்லாம் கிடையாதா அப்படின்னு அடுத்த கேள்வி. எங்க பெருமான் அந்த உடுத்தி இருக்கக்கூடிய கோவணம் வந்து வேதங்கள் 4ம் அந்த கோவணமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு ஒவ்வொன்றுக்கும் அதுல வந்து சொல்றாங்க. அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு? சரி, எத்தனை பெரிய பெரிய மாளிகைகள் கட்டி உங்க சாமி வாழலாம், ஆனா உங்க சாமி எங்க போய் இருக்காரு? சுடுகாட்டுல போய் இருக்காரு. கோயில் சுடுகாடு. புலித்தோல் நல்லாடை, நல்ல பட்டாடை உடுத்தலாமே, புலித்தோலை உடுத்தியிருக்காரு உங்க சாமி. என்ன சரி, உங்க சாமிக்கு தாய் இருக்கா? கிடையாது. தந்தை இருக்கா? கிடையாது. என்ன தனியா இருக்காரு. என்ன இப்படிப்பட்டவரை நீங்க எப்படி தெய்வமாக ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? இதெல்லாம் புத்தர்கள் கேட்ட கேள்வி. அதை மணிவாசக பெருமான் அப்படியே கேட்கின்றார். அந்த பெண் இப்பொழுது பதில் கூறுகின்றார். சரி, எங்க பெருமானுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, அவர் தனியா தான் இருக்காரு. ஆனா அவர் கோபப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் முழுவதும் பொடி பொடியா மண்ணு போல மாறிடும் அப்படிங்கிறார். என்ன காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. காயில்னா கோபப்பட்டால்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், நல்லா காய்ச்சிட்டாங்க என்றேன் அப்படின்னு. அந்த நல்ல காய்ச்சிட்டாங்கிற வார்த்தை தான் இங்க பயன்படுத்துறாரு. காயில் அப்படின்னா அந்த பெருமானுக்கு கோபம் வந்தால் உலக அனைத்தும் எல்லா உலகங்களும் பொடி பொடியாக மாறிவிடும். அப்போ எல்லா பொடி பொடியாக மாறுதல்னா அழித்தல்னு அர்த்தம். அப்போ அழிக்கக்கூடியவனால தான் திரும்ப உருவாக்க முடியும். எவன் ஒரு அந்தம் ஆதி என் மனார் புலவர், அந்தம் செய்யக்கூடியவன் தான் திரும்ப ஆதியாக அதை உருவாக்க முடியும். அப்போ முடிவை செய்யக்கூடியவனும் அவன்தான், அதை திரும்ப உற்பத்தி பண்ணக்கூடியவனும் அவன்தான். அதனாலதான் அவன் கோபப்பட்டா யாராலும் தாங்க முடியாதுன்னு இதெல்லாம் அந்த பெண் வந்து பதில் சொல்றான். அதுல ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே பத்திரகாளியை பற்றி அதில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க.
14வது பாட்டுல தேன் புக்க தன்பனை சோழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணியெல்லாம் ஊன் புக்கவே காளிக்கு ஊட்டாங்கான் சாழலோ. காளியை பத்தி ஒரு அருமையான இடம், பத்திரகாளியை பத்தி சொல்றாங்க. இந்த பத்திரகாளிங்கிறவ வீரபத்திரரை தண்டனை கொடுக்கறதுக்கு அனுப்புறார் சுவாமி தட்சனுடைய யாகத்துல. ஆண்களுக்கு வீரபத்திரர் தண்டனை கொடுத்துருவாரு, பெண்களுக்கு வீரபத்திரர் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா பெண்மை அது போற்றப்படக்கூடிய ஒன்று. அதனால அந்த இடத்துல பத்திரகாளி அனுப்பி வைக்கிறார், பெண்களுக்கு நீ தண்டனை கொடு அப்படின்ட்டு. அது அந்த அர்த்தத்திலையும் பத்திரகாளியை சொல்லப்படுகிறது. இன்னொரு இது அந்த மகிடனை அழித்தல், அந்த அசுரர்களை அழிப்பதற்காக கோப உருவமாக சுவாமிகிட்டேருந்து வந்தவ தான் அந்த காளி எல்லாம். அதை இதுல சொல்றாப்ல. தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி. இப்போ உங்களை நான் ஏதாவது ஒரு போட்டிக்கு கூப்பிட்டா நீங்க வரணும். நான் உங்களை போட்டிக்கே கூப்பிடல, நீங்க வழிய போட்டியை ஏற்படுத்தினீங்கன்னா சரியான முறைமை கிடையாது. இந்த பத்திரகாளி அம்மை கோபத்துல அந்த மகிடனை சமகாரம் பண்ண கோபத்துல ஆடிக்கொண்டு இருக்கின்றாள். கோபம் அவளுக்கு கடுமையா இருக்கு. அன்னைக்கு அந்த கோபத்தை தணிக்கலைன்னா அந்த கோபத்துக்கு நாம எல்லாரும் இரையாகி இருப்போம். ஆனா பத்திரகாளி அம்மை என் கூட நீ நடனம் ஆடுன்னு நடராஜ பெருமானை கூப்பிடல. ஆனா நடராஜ பெருமான் நம்மையும் உயிர்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுவதற்காக வலிய அந்த காளிட்ட போய் நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒருத்தர் போட்டிக்கு கூப்பிட்டாரா? போட்டிக்கு அந்த அம்மா கூப்பிட்டாங்களா? போட்டிக்கு கூப்பிடாம உங்க சாமி போய் நடனம் ஆடி தோற்கடிச்சாரு, இது ஒரு நல்ல முறையா உங்க சாமிக்கு அப்படின்னுட்டு கேள்வி. அதான் அதுல என்னன்னா சிற்றம்பலவன் தான் புக்குன்னா வலிய சென்றுன்னு அர்த்தம். அவர் வலிய சென்று நட்டம் பயிலுமது என்னேடி, நடனம் ஏன் ஆடினார்? ஒருத்தர் போட்டிக்கு கூப்பிடல, கூப்பிடாமலே உங்க நடராஜ பெருமான் எதுக்கு போய் நடனம் ஆடினாரு, இது நல்ல முறையா அப்படின்னு அந்த புத்தர்கள் ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியெல்லாம் இப்ப மணிவாசக பெருமான் கேள்வியாக கேட்கின்றார். உடனே இப்போ அந்த ஊமை இளவரசி, அந்த பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த பெண் அதற்கு பதில் கூறுகின்றாள். அதுல பயிலுமது என்னேடின்னுட்டு ஒரு வார்த்தை போடுறாங்க. நட்டம் ஆடுமதி என்னேடி அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். ஆனா பயிலுமதுங்கிற வார்த்தைக்கு இப்ப அர்த்தம் பார்க்கணும். என்னன்னா தான் புக்கு நட்டம் பயின்றனர். அன்னைக்கு அந்த காளியம்மை இருந்த கோபத்துல நடராஜ பெருமான் வலிய சென்று அந்த காளியம்மையோடு நடனம் ஆடவில்லை என்றார். நடனமாடி அந்த அம்மையை தோற்கடிக்காமல் இருந்தால் அன்னைக்கு இருந்த கோபத்துக்கு அந்த அம்மா இந்த உலகத்தையே விழுங்கிடுவான். தரணி எல்லாம், தரணின்னா உலகம், எல்லாம் எல்லா தரணி, அப்ப எல்லா உலகத்தையும் ஊன் புக்க வேர் காளிக்கு ஊட்டாங்கான் சாழகம். அந்த மாமிச துண்டுகள் இருக்கக்கூடிய வேற்படை, திரிசூலப்படை, வேல்லாம் இங்க திரிசூலப்படைன்னு எடுத்துக்கிடணும். அந்த திரிசூலப்படையை கையில் வைத்திருக்கக்கூடிய காளியம்மைக்கு எல்லா உலகமும் ஊட்டு கொடுத்தல்னுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நம்ம கொடை விழான்னு கொடுக்குறோம்ல, இந்த பகுதியில பெருந்தீனி கொடுப்பதற்கு பேரு கொடை விழான்னு பேரு. பாண்டிய நாட்டுல, சோழ நாட்டுல பெருந்தீனி கொடுப்பதற்கு பாவாடை கொடுத்தல்னு அர்த்தம். நடராஜ பெருமானுக்கு லட்டு பாவாடை, இன்னைக்கு மைசூர் பாவாடைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய செஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சேர நாட்டுல இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஊட்டு கொடுத்தல் அப்படின்னு பேர். அப்போ அன்னைக்கு இருந்த கோபத்துல இந்த காளி எல்லா உலகத்தையும் பெரிய ஒரு கவளமாக உருட்டி வாய்க்குள்ள ஒரு போடு போட்டு விழுங்கி சாப்பிடுவான்னு பதில் சொல்றாங்க. அப்போ
அன்னைக்கு நடராஜ பெருமான் இந்த காளியம்மையை படுத்தாவிட்டால் காளியம்மை இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள உயிர்களையும் ஒரு மிகப்பெரிய கவளமாக உருட்டி சாப்பிட்டு விடுவாள். அதனால அந்த காளியம்மையிட்டேர்ந்து நம்மையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுவதற்காக நடராஜ பெருமான் வலிய சென்று நடனம் ஆடினார் அப்படின்னுட்டு இந்த பெண் பதில் கொடுக்குறான். அப்போ இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமத்திலையும் ஒரு இடத்துல சொல்றாங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மகா கிராசா, மகா அசனா, அபர்ணா, சண்டிகா, சண்டமுண்டாசுர நிசூதினின்னு வரும். மகா கிராசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை ஒரு கவளமாக உருட்டி சாப்பிடக்கூடியவள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மகா கிராசாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை ஒரு கவளமாக உருட்டி சாப்பிடக்கூடியவள். மகா அசனா அப்படின்னா பெருந்தீனி கொள்பவள்னு அர்த்தம். அதனால தான் இந்த காளியம்மைக்கெல்லாம், காளியம்மை சைவப்படையல் தான் அந்த அம்பாளுக்கு. அந்த காளி கோயிலெல்லாம் அதனால தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொடை விழாங்கிறது பின்னால் வருது. கொடை விழாக்கு இதெல்லாம் ஆதாரங்கள். ஒரு காளி கோயில் இருந்தால் கொடை விழா கொடுக்கணும். சிவாலயத்திலையும் அதை மிகப்பெரிய அன்னமாக அது ஐப்பசி விசு, சித்திரை விசு இதுக்கெல்லாம் பாவாடைன்னுட்டு கொடுப்பாங்க. இது இந்த காளி கோயிலில் இந்த ஊட்டு கொடுத்தல், அதான் கொடை விழான்னுட்டு வருது. அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான ஒரு பதிலை அந்த ஊமை பெண் கூறுகின்றார். இது ஒரு காளி கோயிலில் பாடுவதற்கு ஒரு அருமையான ஒரு பாடல். இப்படி அந்த திருச்சாழல் பதியத்தில் அதை படித்தோம்னா நிறைய பாட்டு, 20 பாட்டு இருக்கு, விரிவாக பார்க்கலாம் பின்னால. இப்படி அந்த திருச்சாழல் பதியத்தில் சுவாமி மணிவாசக பெருமான் கேள்வி கேட்கின்றார். அந்த அரசிளங்குமரி பதில் கூறுகின்றார். பின்பு அரபு ஆரம் பூண்ட பிரான் அருள் விளைய பாடும் அன்பரை முனிவர் மூவாயிரவரை அடியில் தாழ்ந்து முன்பு அவர் சொன்னவாறே மூர்க்கரை தடிந்து மன்றுள் இன்பரை நடம் கண்டு ஏத்தி இறைமகன் சைவன் ஆனான். பின்பு அரவு ஆரம் பூண்ட பிரான், அதற்கு பிறகு அந்த பாம்பை ஆரமாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமானினுடைய அருளை எங்கும் விளைவிக்குமாறு பாடக்கூடிய அந்த அன்பரை, மணிவாசக பெருமான். அன்பர்னா இந்த இடத்துல மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமானினுடைய அன்பரை அடியில் தாழ்ந்து, மணிவாசக பெருமானுடைய காலில் அந்த அந்த சோழ மன்னன் அவனுடைய அந்த மகள் இருவரும் மணிவாசக பெருமான் காலில் விழுந்து வணங்குகின்றார்கள். அதாவது அன்பரை அப்படின்னா பிரான் அருள் விளையப்பாடும் அன்பரை அப்படின்னா சிவபெருமானினுடைய அருள் எங்கும் பரவுமாறு பாடக்கூடிய, விளையன பரவுமாறு பாடக்கூடிய அன்பர் யார்? மணிவாசக பெருமான். அவருடைய அடியில் தாழ்ந்து அந்த சோழ மன்னனும் அவருடைய மகளும் மணிவாசக பெருமானின் காலில் விழுந்து வணங்குகின்றார்கள். அதன் பிறகு இவ் யார் காலில் விழுதாங்க? முனிவர் மூவாயிரவரை அடியில் தாழ்ந்து, அங்க முனி புங்கவர்களாக இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த 3000 பேர், அந்த தில்லைவாழ் 3000 தீட்சிதர்களினுடைய கால்களிலும் அந்த அரசனும் அந்த அரசிளங்குமரியும் கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். அதன் பிறகு முன்பு அவர் சொன்னவாறே மூர்க்கரை தடித்து,
முதல்ல அந்த மூர்க்கர்கள் யாரு, அந்த புத்தர்கள், அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களாத்தான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டாங்க. என்ன, அவர்கள் சொன்னவாறு அந்த மூர்க்கர்களை செக்கில் போட்டு ஆட்டி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கின்றார் அந்த மன்னன், சோழ மன்னன். மூர்க்கரை தடிந்து மன்றுள் இன்பரை நடம் கண்டு ஏத்தி. அந்த சோழ மன்னன் மன்று, அந்த பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தின் உருவமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானினுடைய திருநடனத்தை கண்டு தரிசனம் செய்து அந்த நடராஜ பெருமானை ஏற்றி வழிபாடு செய்து அந்த இறைமகன், இறைமகன்னா அரசன் அர்த்தம், அந்த அரசனானவன், சோழ மன்னனாகிய அந்த அரசனானவன் இறைமகன் இப்பொழுது சைவ சமயத்தை சார்ந்து சைவனாக அவன் மாறிவிடுகின்றான். அந்த சோழ மன்னன் புத்த சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு அந்த சோழ மன்னன் வந்து விடுகின்றான். இதுதான் உண்மை சமயம் என்று வந்து விடுகின்றான். மாசரு மணி போல் பல்நாள் வாசக மாலை சாத்தி பூசனை செய்து பல்நாள் புண்ணிய மன்றுளாடும் ஈசனது அடிக்கீழ் எய்தி ஈரிலா அறிவானந்த தேசொடு கலந்து நின்றார் சிவன் அருள் விளக்க வந்தார். மாசரு குற்றமற்ற மணினா இங்க மாணிக்கம்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த மாணிக்கமான அந்த சொற்கட்டுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பல நாள் அந்த சிதம்பரத்தில் இருந்து கொண்டு பல நாட்கள் வாசக மாலை சாத்தி, வாசகம்ங்கிறதுல திருங்கிறத சேர்த்துக்கிடணும், அப்போ அர்த்தம் புரிஞ்சிடும். திருவாசக மாலை சாத்தி அந்த திருவாசக பதிகங்கள், வாடாத பாமாலை, அந்த திருவாசக பாடல்களை எல்லாம் பாடி இறைவனுக்கு அதை சார்த்துகின்றார். பூசனை செய்து அந்த நடராஜ பெருமானை மணிவாசக பெருமான் தினந்தோறும் பூஜை செய்கின்றார். பல நாள் பூசனை செய்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். பல நாட்கள் அந்த நடராஜ பெருமானை பூஜை செய்கின்றார். புண்ணிய மன்றுள்ளாடும், புண்ணியம் அறவடிவமாக இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலம், அதனால தான் அது திருச்சிற்றம்பலம்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். அந்த அறத்தின் வடிவமாக, புண்ணியத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மன்று பொன்னம்பலத்தில் ஆடும் ஈசனது அடிக்கீழ் எய்தி, ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசனாகிய சிவபெருமானினுடைய திருவடி கீழ் இப்பொழுது மணிவாசக பெருமான் சென்று சேர்கின்றார். அந்த திருவடியை அடைந்து ஈரிலா அறிவு ஆனந்த, ஈரிலானா அழிவில்லாத, அந்த அழிவில்லாத அந்த சிவானந்த ஒளியுடன், தேசு அப்படின்னா ஒளின்னு அர்த்தம், அந்த சிவானந்த ஒளியோடு கலந்து நின்றார். அப்படின்னா என்ன, சாயுச்சிய பதவியை அவர் அடைந்தார். சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம்னு சொன்னதுல அந்த சாயுச்சிய பதவியை அவர் அடைந்து நின்றார். சிவன் அருள் விளக்க வந்தார். சிவபெருமானினுடைய திருவருளை எல்லோருக்கும் விளங்குமாறு பாமாலைகள் பாடி அந்த பெருமானினுடைய புகழை விளக்குவதற்காக வந்த மணிவாசக பெருமான் இவ்வாறு முக்தி பேற்றை அடைந்தார் அந்த சிதம்பரத்தில் அப்படின்னுட்டு அவருடைய முக்தி பேற்றை பற்றி இந்த கடைசி பாடல்ல கூறுகின்றார் பரஞ்சோதி முனிவர். இதற்கு பிறகு பாம்பை ஆரமாக கொண்ட சிவபெருமானினுடைய அருள் எங்கும் விளையுமாறு, அருள் எங்கும் பரவுமாறு பாடக்கூடிய அன்பராகிய மாணிக்க வாசகரை காலில் அந்த சோழ மன்னன் அவருடைய மகளும் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள்
முனிவர்களாக இருக்கக்கூடிய அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர். அந்த 3000 தில்லைவாழ் அந்தணர்களினுடைய திருவடியை கீழ் விழுந்து அந்த சோழ மன்னன் அவருடைய மகள் வணங்குகின்றார்கள். அதன் பிறகு அந்த சோழ மன்னன் அந்த புத்தர்கள் ஏற்கனவே அவர்களே தங்களுக்கு கொடுத்து கொண்ட தண்டனைக்கு ஏற்ப அந்த மூர்க்கர்களாகிய அந்த புத்தர்களை அவன் செக்கிலிட்டு ஆட்டுகின்றான். அதன் பிறகு அந்த பொன்னம்பலத்தில் நடனமாடக்கூடிய இன்பத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய திருநடனத்தை தரிசனம் செய்து அந்த நடராஜ பெருமானை வணங்கி அந்த இறைமகனாகிய அந்த சோழ மன்னன் இப்பொழுது சைவ சமயத்தை சார்ந்து சைவனாக ஆனான். அந்த சோழ மன்னன் குற்றமற்ற மாணிக்க மாலைகளைப் போல பல நாட்கள் அந்த திருவாசகம் என்ற பாமாலையை சிவபெருமானுக்கு பாடி அவருக்கு சார்த்தி அந்த மாலையை சார்த்தி வணங்கி கொண்டிருக்கின்றார் மாணிக்க வாசகர். இவ்வாறு பல நாட்கள் அந்த நடராஜ பெருமானை பூசனை செய்து அவர் இருக்கின்றார். மேலும் அறத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய புண்ணிய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஈசனாகிய நடராஜ பெருமானினுடைய திருவடியை கீழ் அடைந்து அந்த அழிவில்லாத அறிவு ஆனந்த அந்த சிவானந்த தேசு அந்த ஒளியோடு கலந்து நின்றார். அதாவது சிவசாட்சியம் என்ற அந்த பதவியை அவர் அடைந்தார். அந்த சிவபெருமானுடைய திருவருளை எங்கும் விளக்கி காட்டுவதற்காக எங்கும் பரப்புவதற்காக வந்த மாணிக்க வாசகர் இவ்வாறு நடராஜ பெருமானினுடைய திருவடியில் கலந்து நின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் நாம் அடுத்த திருவிளையாடலாகிய 62 பாண்டிய மன்னன் சுரம் தீர்த்த படலம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். ஹர ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு